ஹலோ எவ்ரிஒன், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு பிளகினை நம்மளே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பிளகின்ஸ்க்குன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்மளோட பிளகின் நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்க வேண்டியது. நான் இப்போதைக்கு விக்னேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, விக்னேஷன் ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். இப்போது அதுக்கு நான் நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் பிஹெச்பி ஜஸ்ட்டு பிளகினோட நேம் மட்டும் கொடுத்தாலே போதும். plugin name விக்னேஷ் plugin. நான் இப்போ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். மை ஃபஸ்ட்டு plugin .phpன்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட wordpress டேஷ்போர்டில் வந்துட்டு இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நம்மளோட பிளகின் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணலாம், டீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் வெர்ஷன் இதெல்லாம் வரவே இல்லை. நம்ம இதை எனேபிள் பண்ணணும்னா ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் பிளகின். இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஆத்தரோட நேமு வெர்ஷன்லாம் கொடுக்கலாம். ஆத்தர் விக்னேஷ். அடுத்தது வெர்ஷன் 1.0. ஓகேவா, இது நம்ம கொடுத்துட்டாலே நமக்கு வந்து வெர்ஷனு இது எல்லாமே வெர்ஷனு டிஸ்கிரிப்ஷனு ஆத்தரோட நேமு இதெல்லாம் வந்துடும். இப்போ இது ஆக்டிவிட்டி டீஆக்டிவிட்டிலாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது ஜஸ்ட் ஒரு பிளகின் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ணணும்ல. நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கோட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஷார்ட் கோட். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். மெசேஜ் ஈக்குவல் டு டெஸ்ட். இந்த மெசேஜை ரிட்டர்ன் பண்ணுறேன். மெசேஜ் ஆட் ஷார்ட் கோடு. ஷார்ட் கோடோட நேம் வந்து டெஸ்ட்டு பிளகின் அப்படின்றது ஷார்ட் கோட் கொடுத்துட்றேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து இதை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்மளோட ஃபைலில் வந்து தீமில் வந்து கால் பண்ணணும். ஓகேங்களா, டபிள்யூபி கண்டென்ட்ஸில் தீம்ஸில் மை நியூ தீமில் நான் வந்து ஒரு பிளகின் டெஸ்ட் பேஜ்னு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் கோட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்மளோட ஷார்ட் கோட் எடுத்து போடுறேன். இப்போது பேஜஸ் வரேன். பேஜஸ் வந்தது பிளகின் டெஸ்ட் பேஜ் இருக்குல்ல, இதில் போயிட்டு நம்ம கொடுத்தோன்னா டெஸ்ட் பிளகின் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஆட் ஷார்ட் கோடில் ஒர்க் ஆகலையா? ஷார்ட் கோடு இருந்தது கால் பண்ணுது டெஸ்ட் பிளகின் ஷார்ட் கோடு டெஸ்ட் பிளகின். ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் பேராமீட்டர்ஸ் எதாவது கொடுக்கணுமோ? பிளகின் யூஆர்ஐ டெஸ்ட். இப்போ பிளகின் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிளகின் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போது ஃப்ரண்ட் எண்டில் ஷோ ஆகலை. இப்போ பிளகின் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ இது ஷோ ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டெஸ்ட்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம பெரிய பெரிய காம்ப்ளிகேட் ஃபங்க்ஷன்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் நம்ம ஒரு பிளகின் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.